வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நம்பிக்கை. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணப் பணம் இடைநிறுத்தப்பட்டமை குறித்து புதிய அறிவிப்பு. தமக்கான பாதுகாப்பு வேலைத்திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு கூறி இன்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாக கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் அறிவிப்பு. யாழ்ப்பாணம் தையிட்டில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரைக்கு எதிராக போராட்டம் நடத்திய மக்களுடன் போலீசார் வாக்குவாதம். சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது ராணுவ முகாம்களிலிருந்து தப்பிச் சென்று பல ராணுவ வீரர்கள் போலீசாரால் கைது. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ முகவர்களை நியமிக்க புதன்கிழமை காலை யாழ்ப்பாணம் தேர்தல்கள் அலுவலகத்திற்கு விஜயம் செய்த போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணநாதன் இளங்குமரன், ஜெயச்சந்திரமூர்த்தி, ரஜீவன், சண்முகநாதன், ஸ்ரீ பவானந்தராஜா உட்பட தொகுதி அமைப்பாளர்கள், கட்சி உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான நிவாரணப் பணம் இடைநிறுத்தப்பட்டமை குறித்து புதிய அறிவிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது. 2024 நவம்பர் மாதத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் விவசாயிகளின் பயிர்களுக்கான நிவாரண நிதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன் கீழ் 53,511 விவசாயிகளுக்கு மொத்தம் 61,071 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு 952 மில்லியன் ரூபாய் நிதி வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் மிகுந்த பாதிப்பு ஏற்பட்ட மட்டக்களப்பு, அம்பாறை, பொலனறுவை, அனுராதபுரம், திருகோணமலை, முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணம், குருநாகல் மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. இதன்படி கமநல சேவைகள் திணைக்களங்களின் சிபாரசுகளை அடிப்படையாக கொண்டு அந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது. இந்த செயற்பாட்டின் வெளிப்படைத்தன்மை மற்றும் முறைகேடுகளை தவிர்க்கும் வகையில் விசேட கவனம் செலுத்தப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளை சரியாக அடையாளம் காண முடியாதது, தேசிய அடையாள அட்டை இலக்குகளில் உள்ள பிழைகள், வங்கிக் கணக்கு விவரங்களின் தவறுகள், மதிப்பீட்டுக் குழுவின் முழுமையான சிபாரசு பெறப்படாதது, பாதிப்பு அறிக்கைகள் முறையாக சமர்ப்பிக்கப்படாமை உள்ளிட்ட சிறிய குறைபாடுகள் காணப்பட்ட விவசாயிகளின் நிவாரணப் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கிராம உத்தியோகத்தர்கள் பல்வேறு சமயங்களில் விபத்துகள் மற்றும் அபாயங்களை எதிர்நோக்கி வருவதால் தமக்கான பாதுகாப்பு வேலைத்திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு கூறி இன்று முதல் தொழில் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் தமது சங்க உறுப்பினர்கள் தொழில்சார் நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளனர் எனவும் ஏனைய சங்கங்களின் பிரதிநிதிகளும் இதற்கு ஆதரவளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் நெவில் விஜயரத்ன தெரிவித்தார். கிராம உத்தியோகத்தர்களில் 60% அதிகமானோர் பெண்கள் என்பதோடு அலுவலகங்கள் பெரும்பாலும் தனிமைப்படுத்தப்பட்ட அல்லது மக்கள் நடமாட்டம் குறைந்த பகுதிகளில் அமைந்துள்ளதால் பெண் உத்தியோகத்தர்களின் பாதுகாப்பு குறித்து அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதனிடையே இன்று முதல் இரவு நேர அனர்த்தங்கள் மற்றும் உயிரிழப்புகள் உட்பட அனைத்து கடமைகளில் இருந்தும் விலகிக் கொள்ளப் போவதாக அவர் தெரிவித்தார். மேலும் நாளை முதல் வாரத்துக்கு ஒருமுறை அலுவலகங்களில் தங்கும் 3 நாட்களிலும் காலை 8:30 மணி தொடக்கம் பிற்பகல் 1 மணி வரை மட்டுமே அலுவலகத்தில் இருப்பார்கள் எனவும் இதே முறைப்படி காலை 8:30 தொடக்கம் மாலை 4:15 வரை அலுவலகத்தில் இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். மாலை நேரங்களில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள அலுவலகங்களிலிருந்து வீடுகளுக்கு செல்லும் பெண் உத்தியோகத்தர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளனர் எனவும் இவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றார்கள் என்பதும் அவரது குறிப்பு. அதனால் பெண்கள் மற்றும் அனைத்து கிராம உத்தியோகத்தர்களின் பாதுகாப்புக்காக உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என திரு நெவில் விஜயரத்ன வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரைக்கு எதிராக இந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். விகாரை அமைந்துள்ள இடத்திற்கு அருகில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் காணி உரிமையாளர்கள், பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதன் எதிரொலியாக போராட்டம் நடைபெறும் இடத்தில் போலீசார் பெரும் எண்ணிக்கையில் குவிக்கப்பட்டு போராட்டக்காரர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் கருப்பு கொடிகளை ஏந்திய மக்கள் வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம், எமது நிலம் எமக்கு வேண்டும், சட்டவிரோத விகாரையை உடனே அகற்று, சட்டவிரோத விகாரைக்கு காவல்துறை பாதுகாப்பு, காவல்துறை அராஜகம் ஒழிக எனும் கோஷங்களை எழுப்பி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதேவேளை கடந்த மாதத்திலும் இதே இடத்தில் பாரிய மக்கள் எதிர்ப்பு போராட்டம் நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ராணுவ முகாம்களிலிருந்து தப்பிச் சென்ற 20 ராணுவ வீரர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்டி, கடுகஸ்தோட்டை மற்றும் அலவத்துக்கூடு ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளின் போது இந்த ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட ராணுவ வீரர்கள் கண்டி பிரதேசத்தில் பல்வேறு தொழில்களில் பணிபுரிந்து வந்ததாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வருகிறது.
பாதுகாப்பு படைகளிலிருந்து தப்பியோடிய அனைவரையும் உடனடியாக கைது செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அண்மையில் பாதுகாப்பு செயலாளர் முன்னர் அறிவித்திருந்தார். மேலும் உத்தியோகபூர்வமற்ற முறையில் இராணுவத்திலிருந்து விலகிய அல்லது பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட வீரர்களை குற்ற செயல்களில் ஈடுபடுகின்றார்கள் என்பதுடன் குற்றச் செயல்களை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஆசிரியர்களை அழைத்து வருமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்ததாக வெளியான தகவல் உண்மையல்ல என்று மலையக மக்கள் முன்னணியின் தலைவர் மற்றும் நுரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் அதனை நிராகரித்து இந்திய ஆசிரியர்களை அழைத்து வர வேண்டும் என்று நான் கூறவில்லை என்று தெளிவுபடுத்தினார். 2017ஆம் ஆண்டு இந்திய ஆசிரியர்களை அழைத்து வரும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் ஜேவிபியினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அது நிறைவேற்றப்படவில்லை என்று நான் குறிப்பிட்டேன். எனினும் நான் தற்போதைய அரசாங்கத்திடம் இதற்கான கோரிக்கை விடுத்ததாக தகவலை மாற்றி எழுதியுள்ளனர். இது தவறான தகவலாகும். இந்த தவறான தகவலை அடிப்படையாக கொண்டு சமூக வலைதளங்களில் எனக்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் வலியுறுத்தினார். அத்துடன் ஈபூசா பஸ்ஸில் இருந்து மாணவர்களை பலவந்தமாக இறக்கி நடத்துனருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட மாணவர்களிடம் மன்னிப்பு கோரிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலும் குறித்த சம்பவத்தை வீடியோ எடுத்த மாணவனுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன் என்றும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருந்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழில் 17 உள்ளூராட்சி சபைகளையும் கைப்பற்றுவோம் என்று தமிழரசின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்தது பகற்கனவு என தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் விக்னேஸ்வரன் விமர்சித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். அங்கு மேலும் பேசிய அவர், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தங்களது தனித்துவத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக தங்கள் தங்க சின்னத்தை முக்கியப்படுத்துவதால் அந்த அணியில் தொடர முடியாத சூழல் உருவானது. எனவே நாங்கள் வெளியேறி தனித்து போட்டியிட முடிவு செய்திருந்தோம். தேர்தலின் பின்னர் யார் யாருடன் சேர்ந்து நிர்வாகம் அமைப்பது என்பதை கருத்தில் கொண்டு தேவையான முடிவுகளை எடுத்துக் கொள்வோம். மேலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு சிங்கள ஆதிக்கத்திலிருந்து விடுபடும் தீர்வை வழங்க முடியாது என்றும் மாறுபட்ட இடதுசாரி கொள்கைகளை கொண்டுள்ள ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுக்கு தமிழ் மக்களின் ஆதரவு தொடர்ந்து கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 5,63,427 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு பிரவேசித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த மாதத்தின் கடந்த 9ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் மாத்திரம் 70,449 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்குள் பிரவேசித்துள்ளனர். இந்தியாவிலிருந்து நாட்டுக்கு பிரவேசித்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 10,523ஆக பதிவாகியுள்ளது. அத்துடன் ரஷ்யாவிலிருந்து 9,475 பேரும், ஜெர்மனியிலிருந்து 6,626 பேரும், பிரித்தானியாவிலிருந்து 6,580 பேரும் நாட்டுக்குள் பிரவேசித்துள்ளதாகவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது.